வணக்கம், நான் டாக்டர் ஸ்ரீராம் சவுந்தரராஜன், அவசர சிகிச்சை நிபுணர், புக்ரா மருத்துவமனை, கோயம்புத்தூர். இந்த காணொலியில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஸ்னேக் பைட், பாம்பு கடி. பாம்பு கடிச்சா என்னென்ன பண்ணணும், என்னென்ன பண்ணக்கூடாது, என்னென்ன விஷமுள்ள பாம்புகள் நம்ம பகுதியில் இருக்குன்னு பார்ப்போம். உலகத்தில் எத்தனையோ விதமான நச்சுத்தன்மைகள் பாம்பு இருந்தாலும் நம்ம பகுதியில் 4 தான். ஒன்று கட்டு விரியன், இன்னொன்று கண்ணாடி விரியன், 3வது சுருட்டை விரியன், 4வது நாகப்பாம்பு. இந்த பாம்பு கடிச்சா மனுஷனுக்கு என்னெல்லாம் பாதிப்பு ஏற்படும் அப்படின்னா, இந்த பாம்பு கடிச்ச உடனே நம்ம உடம்புல இருக்கிற ரத்த மண்டலங்கள்லாம் பாதிச்சு ரத்த உறையிற தன்மையை நிறுத்திடும். 2வது கிட்னி ஃபெயிலியர் ஆகும். 3வது நரம்பு தளர்ச்சி ஆகும். 4வது தசைகளை பாதிச்சு தசைகளை செயலிழத்து தசைகளை அழுகி போற அளவுக்கு செஞ்சிடும். இந்த பாம்பு கடிச்சா என்னென்னலாம் பண்ணக்கூடாது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் பதட்டப்படக்கூடாது. 2வது ஹைப்பர் ஆக்டிவிட்டி, ஓடுறது, இந்த மாதிரி செயல்கள் செய்யறத தவிர்த்திடணும். 3வது நம்ம எமர்ஜென்சியில் அடிக்கடி பார்க்கறது பார்த்தீங்கன்னா, கயிறு, துணி, இரும்பு கம்பி, இதெல்லாம் 3 இடத்துல கடிச்ச இடத்துல கட்டிட்டு வருவாங்க. அந்த மாதிரி இதை அறவே தவிர்த்திடணும். 4வது கஷாயம் குடிச்சிட்டு சரியாயிருன்னு சொல்லி வீட்டிலேயே டைம் டிலே பண்ணிட்டு இருக்கக்கூடாது. 5வது பச்சில அரைச்சி வச்சுட்டு டைம் டிலே பண்ணக்கூடாது. ஸோ என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இம்மொபிலைஸ் பண்ணணும். 2வது இமீடியட்டாக பக்கத்தில் இருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கு போகணும். எவ்வளோ சீக்கிரம் போகிறோமோ அவ்வளோ சீக்கிரம் நல்லது. அங்குள்ள மருத்துவர்கள் உங்களை பரிசோதித்து ஒரு சில ரத்த டெஸ்ட்டுகள் எடுத்து பார்த்து என்ன விதமான நச்சுத்தன்மை உடம்புல இருக்குன்னு பார்த்துட்டு விஷமுறிவு மருந்து செலுத்துவாங்க. ஸோ ஒன்று எவ்வளோ சீக்கிரம் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறோமோ அதுதான் நல்லது. ஸோ லெட்ஸ் ஆக்ட் ஃபாஸ்ட் அண்ட் ஸ்மார்ட். தேங்க்யூ.